இரட்சகர் பாரினில் பலியாக கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை எத்தீசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. எங்கள் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ். ஸ்தோத்திரம். நம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வந்த 2 பேருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய தடைகளையும் தேவன் முற்றிலுமாய் நீக்கி ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக நீங்களும் செபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு மறுரூபமாகுங்கள். இங்கிலீஷில் சேஞ்ச்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனசு புதுசாகும் பொழுது நமக்குள்ளே என்ன ஏற்படுது? மறுரூபம். மறுரூபம்னும் போது நம்ம எப்படி பழைய மனுஷியாக பழைய நபர்களாய் நாமளை பார்க்காதபடிக்கு நம்மளுடைய மனசு மாறுவதின் நிமித்தமாக நமக்குள்ளாக என்ன உண்டாகிறது? ஒரு சேஞ்ச் உண்டாகுது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், இந்த உலகத்துக்கு உப்பு, மலை மேல் இருக்கும் பட்டணம், இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி. மறுரூபமாகுங்கள்னா என்னதுமா? பழைய பிரகாரமாகவே பழைய மனுஷியாவே. இப்போ எடுத்துக்கோங்க, மகள் உஷா பழைய உஷாவே இல்லை. என் மனசு என்ன ஆகிடுச்சு? சேஞ்ச் ஆகிடுச்சு. என் மனசு புதிதானதுனால நான் எப்படி இருக்கிறேன்? வேறு. நான் பழைய மனுஷி கிடையாது. பழைய மனுஷி கோவப்படுவா, பழைய மனுஷி தர்க்கம் பண்ணுவா, பழைய மனுஷி விரோதிப்பா, பழைய மனுஷி எதுவும் கொடுக்க மாட்டா, பழைய மனுஷி ரொம்ப மோசமாக இருப்பாங்க. இப்படி பழைய மனுஷனுக்குரிய செய்கைகள், பழைய மனுஷிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து நம்மளுடைய மனம் மாறுவதினால நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சேஞ்ச் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு, நான் மாறி இருக்கேன். என்னுடைய மனம் மாறுகிறதுனால நான் என்னவா மாறி இருக்கேன்? மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வேளையில் நம்மை நாமே நிதானித்து, இந்த வேளையில் நான் மறுரூபமாயிருக்கிறேனா? என்னுடைய
ஜீவியம் மாறி இருக்கிறதா என்பதை நாம தான் என்ன பண்ணணும், நிதானிக்கணும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் 3 பேரையும் மாத்திரம் 3 பேரை மாத்திரம் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டி கொண்டு ஒரு மலைக்கு, உயர்ந்த மலைக்கு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போய் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த 3 பேருக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணுறாரு, மறுரூபமாக்கி காட்டுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுருவுக்கும் யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் தெரியும். அவர் யார், இயேசு என்கிற உருவம் தெரியும். இதை தாண்டி ஆண்டவர் அவங்க 3 பேரையும் செப்பரேட்டாக பிரித்து தனியாக கொண்டு போய் தன்னை என்ன பண்ணுறாரு, மறுரூபமாக்கி காட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. மறுரூபமாக்கும் பொழுது அவர் எப்படி தெரிகிறாருன்னா, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, உன் முகம் இப்படி இருக்காதே, என்ன ஒரு பிரகாசமாக இருக்கீங்க, முன்னாடிலாம் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி இருக்கும், பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும், இப்போலாம் பார்த்தா உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு பிரைட் இருக்குது, இப்போ உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு ஏதோ ஒரு அழகு உங்களுக்குள்ளே தெரியுது அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி கேட்டாங்கன்னா நாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எனக்குள்ளே யார் இருக்கார், இயேசு. நீ கருப்பாய் இருந்தாலும் பொன் சிறகினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, நான் கருப்பாய் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அழகாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், ஆண்டவர் கருப்பு வெள்ளை பார்க்கல, ஆண்டவர் அழகை மறைந்திருக்கிற அந்த நம்மளுடைய மனம் மாறுவதினால காணப்படுகிற அந்த அழகை, அந்த மறுரூபத்தை, அந்த சேஞ்சிட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இடத்துல ஆண்டவருடைய முகத்தை எப்படி பார்க்குறாங்களாம், பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் பார்க்குறாங்களாம். பார்த்து மிரண்டு போகிறாங்க. என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சூரியனை உண்டாக்கினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இடத்துல அதை போல அப்படின்றாரு. உடனே சூரியனை, ஆஹா, சூரியனோட யாரை கம்பேர் பண்ணிட்டாங்க, ஏசப்பாவை கம்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ சூரியன் பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி அதை வணங்குறது அதெல்லாம் கூடவே கூடாது. சூரியனை உண்டாக்கினவர் யார், சூரியனை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பாருங்கள், சூரியனை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகம் எப்படி இருந்ததா, சூரியனை போல. அது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவ்வளோ ஒரு சூரியனை பார்க்க முடியுமா, நேரடியாக அப்படி பார்க்க முடியுமா, எத்தனையோ லேயர், ஓசோன் மண்டலத்தில் எத்தனையோ லேயர், 7 விதமான ஒரு லேயர்லாம் போட்டு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, சூரியனை அப்படி பார்க்க முடியாது. நம்ம கண் என்ன பண்ணோம், கூசும். நிலாவை பார்த்துடலாம், இப்படி நல்லா தூக்கி நம்ம ரசித்து பார்க்கலாம். ஆனால் நம்ம சூரியனை பார்க்க முடியாது, அவ்வளோ அதனுடைய பிரகாசம் நம்மளுடைய கண்கள் என்ன பண்ணோம், கூசும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, சூரியனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா, பிரகாசம் உள்ளவராக இருந்தாராம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வண்ணாராலும், எந்த வாஷர்மேன், எந்த வண்ணாராலும் துணி துவைக்கிறாங்க பாருங்கள், அவங்களால கூட வெளுக்க முடியாத ஒரு வெண்மையை அவருடைய வஸ்திரம் என்ன பண்ணிச்சான், அவருடைய வஸ்திரம் அவ்வளோ பிரகாசமாக இருந்ததான், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருந்ததான். இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் பார்த்தாங்களாம். யாரை பார்த்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மறுரூபமாக்கி இந்த 3 பேருக்கும் காண்பிக்கும் பொழுது உடனே என்ன நடந்துச்சுன்னா, பேதுரு சொல்கிறாரு, அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை பார்த்தாங்க, இன்னொரு விஷனை பார்த்தாங்க. என்னென்னா, இந்த பக்கம் எலியா, இந்த பக்கம் மோசே, 2 பேரோடையும் ஆண்டவர் பேசுகிற மாதிரி என்ன பண்ணாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி பார்த்தாங்க. பார்த்த மாத்திரத்தில் இவங்களுக்குள்ளே என்ன உண்டாயிடுச்சுன்னா, பயம் உண்டாயிடுச்சு. நாமளே அப்படி தானே, ஆண்டவரே உங்களை நீங்கள் எனக்கு காட்டுங்கப்பா, உங்களை தரிசனமாக காட்டுங்கப்பான்னு நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி காட்டும் போது எத்தனை பேர் பயந்துருக்காங்க, எத்தனை பேர். மோசே ஆண்டவரை பார்த்துட்டு வரும்பொழுது மோசே முகத்தை பார்த்துட்டு, மோசேவுடைய பிரகாசத்தை பார்த்துட்டு ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆண்டவர் மலையிலிருந்து சீனாய் மலையிலிருந்து ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவருடைய குரலை கேட்க
பயந்து ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, மோசே ஆண்டவர் பேச வேணாம், நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்டேருந்து கேட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அப்படி ஆண்டவர் நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவரே உங்களை எனக்கு காண்பிங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த ஆண்டவரை பார்க்கறதற்கோ, மோசே கேட்டார், ஆண்டவரே உங்களை என்ன பண்ணுங்க எனக்கு காண்பிங்கன்னும் போது அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே சொன்னார். மோசையே ஒரு சிநேகிதனை போல் என்ன பண்ணார், பாவித்து முகமுகமாக என்ன பண்ணார், பேசினார்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசைக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னை பார்க்க முடியாதுப்பா, என்னை பார்த்தா நீ என்ன ஆயிடுவ, செத்தே போயிடுவேன். ஒன்று பண்ணுறேன், கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னுடைய கரத்தின் நிழலை வைத்து என்னுடைய முகத்தை மட்டும் என்ன பண்ணுறேன், என் முகத்தை மட்டும் என்னுடைய முதுகை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் காண்பிக்கிறேன், அதை மட்டும் பாரு. அதை கூட பார்க்கல, ஆனால் அவர் அதோடைய ஷேடோவை தான் பார்த்தார். அதுக்கே மனுஷன் விழுந்துட்டுருப்பார். அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவ்வளோ ஒரு கர்த்தரை பார்த்தவங்க யாராவது உயிரோடு இருந்தது உண்டா? ஆனால் மோசேக்கு கேட்டுட்டாருன்ற ஒரு காரணத்தினால தன்னுடைய ஷேடோ, அது பின்புறமான ஒரு ஷேடோவை ஆண்டவர் என்ன பண்ணார், காண்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுரூபமாகி தன்னை காண்பிக்கிறவராக என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து மறுரூபமாக்கி காட்டுறாரு. அப்போது பேதுரு பார்க்குறாரு, பார்த்து பயந்து போய் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப நல்ல இடம், இந்த இடம் சொல்லுமா, பாடி வாசிங்கம்மா. நாம் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு சித்தமானால் உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், பாருங்க என்ன சொல்கிறார் பேதுரு, பயத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் வளர்றார். ஆண்டவர் மோசேக்கிட்டேயும் எலியாக்கிட்டேயும் பேசுகிறவர் போல் இருக்கிறதுனால, ஆண்டவரே இங்கே இருக்கிறது நல்லது, பயத்தில் சில பேர் பயந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் பயத்திலே என்ன பண்ணுவாங்க, செய்வியா, செய்வேன், பண்ணுவியா, பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க, அப்புறமா அதை திரும்ப பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு எலியாக்கு கூடாரம் போட்டு நம்ம இங்கேயே இருக்கலான்னும் போது, அப்போது இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு பிதா சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாருன்னு சொல்லுங்களேன். எதுக்காக ஏசப்பா தன்னை மறுரூபமாக்கி காண்பித்தார்னா, நான் தான்ப்பா உங்களை ரட்சிக்க வந்த கடவுள், உங்களை காப்பாற்ற வந்த கடவுள், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நான் தான் அப்படின்றத சீஷர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக தன்னை மறுரூபமாக்கி காண்பித்தார். அவர் எப்படிப்பட்டவராக வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார். அவங்களோட சாப்பிடுகிறவரா, அவங்களோட தூங்குறவரா, அவங்களோடு சம்பாஷணை பண்ணுறவங்களா, அவங்களோட எல்லாமே மனுஷங்களோட அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மிங்கிள் ஆகி ஒரு மனுஷகுமாரனாக தான் வாழ்ந்தார். ஆனால் அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. ஆண்டவரை பார்த்து என்னவாயிடுச்சு, ஒரு மனுஷகுமாரனே கூட போகிறது, யோவான் வந்து மார்பில் படுத்துக்கிறது, பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்கள் நடந்து வரீங்களா, நானும் நடக்கிறேன், வா நடந்து வா அப்படின்றார். அப்புறம் வந்து ஒரு என்ன ஒரு சொல்கிறதுனா, ஒரு ஃப்ரெண்டை போல் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கூடி சாப்பிட்றது, சம்பாஷிக்கிறது, பேசுறது, இப்படி எல்லாமே வேதத்தில் சொல்லாத அநேக காரியங்கள் கூட நடந்திருக்கும். அவங்கெல்லாம் சிரித்து பேசியிருக்கலாம், ஆண்டவர் அதை கேட்டிருக்கலாம் கூட உட்காந்து. அப்போ அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும், அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரியே அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. கூட இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, கைடரா, ஒரு குருவா, டீச்சரா, நம்மளை டீச் பண்ணுற டீச்சரா, இப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஒரு தெய்வம் அளவுக்கு அவங்க ஆண்டவர் என்ன பண்ணல, பார்க்காதனால தன்னை காண்பிக்கணும், நான் ஒரு தெய்வம், நான் உங்களை வழி நடத்த வந்த, நான் உங்களை ரட்சிக்க வந்த தெய்வம் என்பதை காட்டுறதுக்காக இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கி காட்டுறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறார், ரெண்டு பக்கம் எலியா, இந்த பக்கம் எலியா, அந்த பக்கம் மோசேன்னு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, 3 பேருக்கும் ஒரு கூடத்தை போட்டுட்டு நம்ம எல்லாமே ஒன்றா இங்கே தங்கலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பிதா என்ன சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்ணுங்க, இவர் தான் நேசகுமாரன், எலியா கிடையாது, மோசே கிடையாது, இவர் தான் நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. யார் மட்டும் நிற்கிறாரு, இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்.
யார் மட்டும் நிற்கிறாரு? ஏசப்பா மட்டும் நிற்கிறாரு. உடனே அவங்க பயந்திருந்ததுனால என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு? பேதுரு உளர்றார். உடனே அவர் மாத்திரம் தனித்து நிற்கிறவராய் காணப்பட்டார். உடனே பேதுரு பயந்து நடுங்கி அப்போ தான் தெரியுது, ஏசப்பா இப்போ இப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளவர் கூடயா நம்ம சாதாரணமாக நடந்தோம்? என்னம்மா இப்படிப்பட்ட வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் கூடயா நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்? அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பூரிப்பாக இருந்திருக்கும். இவ்வளோ பயங்கரமானவர் கூடயா நம்ம நடந்தோம் அப்படின்லாம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதை நான் உயிர் தெழுகிற வரைக்கும் நீங்கள் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவரே அதை என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு மறந்து போச்சு. இந்த விஷயத்தை என்ன பண்ணிடுச்சு? மறந்து போனனால தான் மறுதளிச்சான் பேதுரு. ஏசப்பா என்னன்னு சொன்னான்? அவனை ஆண்டவர்னு கூட சொல்லலை, இவனை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் தன்னை காண்பித்தார்லம்மா, மறுரூபமாக்கி காண்பித்தார்ல, அதை பார்த்துருந்த கண்ணால் கண்டார் பேதுரு. அந்த ஞாபகத்துக்கு இருந்ததுன்னா அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரா? மறுதளிச்சிருப்பாரா? ஆண்டவரை எப்படி என்னால் மறுதளிக்க முடியும்னு மறுதளிச்சிருப்பாரா? அவன் இவனு சொல்லியிருப்பாரா? அதை எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு? புத்திக்கே ஏறல. அது ஆண்டவரை நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய அந்த மறுரூபமாகுதலை நம்ம பார்த்தோம். நம்ம யாருக்கும் காண்பிக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த 3 பேருக்கும் காண்பிச்சார். ஆனாலும் இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் நான் உயிர் தெடுற வரைக்கும் சொல்லாதீங்கப்பான்னா அவங்க டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்படி தன்னை மறுரூபமானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? காண்பித்தார். அடுத்து மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 16:12 எம்மாவூர் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராகிய இயேசப்பாவை என்ன பண்ணாங்க? அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து சகல அற்புதங்களையும் எல்லாம் செஞ்சு அருமையாக வாழ்ந்து கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாங்க? பாவிங்க அவரை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி வருத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க? அவரை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எம்மா ஊருக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க? போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு கவலையோடு பேசிக்கிட்டே சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ கூட ஒருத்தர் அவங்களோட கலந்துக்கிறாரு. கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்க 2 பேரோட பேசிட்டு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? என்ன சோகமாக போயிட்டுருக்கீங்கன்னா, என்னப்பா நீ இந்த ஊரை சேர்ந்தவரா இல்லை வேறு எந்த ஊரை சேர்ந்தவர்? நீ நடந்த விஷயமே உனக்கு தெரியாதா? அப்படின்ட்டு இந்த மாதிரி இயேசு ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக நல்லவராக ஜனங்களுக்கு நன்மை செய்வார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். கடைசியில் அவரை பாவிங்க என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஏசப்பா எப்படி அவங்களுக்கு காண்பித்தாராம்? தன்னை மறுரூபமாக்கினவராக காண்பித்தாராம். பழைய ஏசப்பா மாதிரி தெரியல அவங்களுக்கு. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரம், அவருடைய ரூபத்தை இவங்களால என்ன பண்ண முடியல? கேட்ச் பண்ண முடியல. ஆண்டவர் சேஞ்சடாக பழைய மனுஷகுமாரனை போல இவர் இல்லை. மறுரூபமானவராக அவர்களுக்கு காணப்பட்டாராம். ஏசப்பான்னா கண்டுபிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, பாதத்தில் விழுந்துட்டு இருப்பாங்களே. சோகத்தோடு அவர்கிட்டயே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏசப்பாக்கு இப்படிலாம் நடந்துச்சு, என்னையா நீங்கள் உங்களுக்கு ஒன்று கூட தெரியலையே அப்படின்னு இவர்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்து 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? அதை கூட உங்களால் யோசிக்க தெரியலையா? அதை கூட உங்களால், அதை வாசிங்கம்மா, அதான் அந்த வேத வாக்கியத்தை கூட உங்களால் என்ன பண்ண முடியலையா? விசுவாசிக்க முடியலையான்னு சொல்லி, மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாரு? திட்டிட்டு அப்புறம் போகிறவர் போல் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. எப்படி போகிறாரு? அப்புறம் போகிறவர் போல் என்ன பண்ணுறாரு? காணப்படுறாரு. பார்த்த மாத்திரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே. அவ்வளோ தூரம் ஆண்டவர் கிடையாது, ஒரு நபரை போல் கடந்து போகிறார். உடனே இவங்க பார்த்து கூப்பிட்றாங்க, நைட் ஆகிடுச்சி, இப்போ எங்கே போகிறீங்க? வாங்க தங்குங்க, எங்கள் கூட தங்குங்கன்னும் பொழுது, அப்போ தங்கும் பொழுது அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு அவங்க கையில் கொடுக்குறாரு. அந்த 2 சீஷர்கள் கையில் அப்பத்தை பிட்டு கையில் கொடுக்கும் பொழுது அவங்க வாங்கி புசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யார் இல்லை? ஆண்டவர் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ தான் உங்களுக்கு கண்களுக்கே தெரியுது அவர் யாருன்னு. இவ்வளோ நேரம் நம்மளோட பேசிட்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பேசும்பொழுதே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையோ?
அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த இந்த ஒரு இது கூட நமக்கு இல்லையா? ஞானம் கூட இல்லையே. நம்ம மனசு எப்படி இருக்குது? பழைய ஏசப்பாவை கொண்டுட்டாங்க, ஏசப்பாவை அவ்வளோதான் அடக்கம், அவ்வளோதான், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் விசுவாசத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை க்ளோஸு, விசுவாசம் க்ளோஸு, அன்பு க்ளோஸு, எல்லாமே க்ளோஸு. எல்லாம் எம்டியாக நிற்கிறாங்க. எல்லாம் எப்படி இருக்காங்க? எம்டியாக நிற்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், மந்த இருதயம் உள்ளவர்களே, நான் உங்களுக்கு எவ்வளோ வேத வாக்கியங்களை சொல்லியிருக்கேன், எவ்வளோ வசனத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்லி கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி அவரை காணுன்றாங்க. அவர் கல்லறையில் அவருடைய சரீரத்தை காணும்னு சொல்கிறாங்க 2 ஸ்திரீகள் அப்போவும் நம்பலை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னனே, நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லியிருந்தனே, அதெல்லாம் நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் அப்போ கூட அவங்களுக்கு இவர் பேசிக்கிட்டு இது சொல்லிட்டு வர்றார் வேத வசனங்களை, அப்போ கூட நம்பலை. ஏன்னு கேளுங்களேன், அவங்க மனசு எப்படி இருக்குது? பழைய மனசாகவே இருக்குது. ஆண்டவர் பேசி கூட அவங்க மனசு என்ன ஆகலை? புதுசாகலை. ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு பாருங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்குறாரு. ஆவிக்குரிய போஜனத்தை பெற்றுக்கொள்ளுகிற உட்கொள்ளுகிற நாம, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் எப்படி ஆகணுமா? நமக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை, புரியுதுங்களா? நமக்குள்ள ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா ஆவிக்குரிய மாற்றம். ஆவிக்குரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நான் காலையில் ரீட்டா கிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த வருஷம் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சாப்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. கொடுங்க பாஸ்டர்மா, தாராளமாக கொடுங்க. ஒவ்வொரு பேரை சொல்லிச்சு, உஷாக்கு கொடுங்க, ஜெயந்தி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க பாஸ்டர்மானுச்சு. சரி, உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எல்லாரையும் படிக்க வச்சு நான் கொஷின் கேட்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக உங்களை படிக்க சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை எனக்கு அதை படித்தாலே எனக்கு அதை வெளிப்படுத்தின விசேஷம் படித்தா பயமாக இருக்குது பாஸ்டர்மானுச்சு. நான் சொன்னேன், அதை படித்தா உனக்கு ஏமா பயமாக இருக்குது? யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நீ படிக்கிற. அதை படிக்கும் பொழுது நம்ம உள்ள என்ன ஆகும்? ஆண்டவர் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களை, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நமக்கும் அதை என்ன பண்ணுவார்? நம்மளுடைய உள்ளத்தில் அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணும் பொழுது, கண்டிப்பாக பாஸ்டர்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது போன வருஷம் இருந்த பிரகாரமாகவே நாம் இந்த வருஷமும் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. பாஸ்டர் சொல்லுவார் தெரியுமா, சில பேர் ஒரு இடத்தையும் பிடிச்சி வச்சுப்பாங்க. இந்த இடத்துக்கிட்டே வரக்கூடாது, இது ஏன் இடம், இந்த இடத்துல நான் உட்காந்துட்ருப்பேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த இடத்துல நான் உட்காந்துருப்பேன். கொஞ்சம் கூட நான் நகரவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன், மறையவும் மாட்டேன். அதே இடத்துல தான் நான் உட்காந்துருப்பேன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடத்த மட்டும் பிடிச்சிட்டு ஏன் இடம்னு உட்காந்துருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பாடாதவங்க என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சமீபமாக 2 பேர் பாடினாங்க புதுசாக. ஒன்று ஷேரன் பாடிச்சு, நல்லா இருந்தது, போல்டாக பாடிச்சு. ஏதோ புதுசாக இருக்கே குரலுன்னு கேட்டேன், பார்த்தா ஷேரன் பாடிச்சா. சூப்பர்மா, வெரி குட்னு. அடுத்து நந்தினி தங்கச்சி பிருந்தா பாடினா. பரவாயில்லையே, இந்த பிருந்தா கூட பாடுதே, புதுசாக ஒரு பாட்டு பாடினா. அப்போ பாருங்கள், பாடாதவங்க பாடணும், ஜெபிக்காதவங்க ஜெபிக்கணும், முன்னாடி வராதவங்க முன்னாடி வரணும். சபைக்கு வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வராதவங்க வெள்ளிக்கிழமை வரணும். இப்படி எல்லா ப்ரேயருக்கும் நான் இந்த வருஷம் ஃபுல்லாக கலந்துக்கணும்னு, அப்படி நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவர்களாக என்ன பண்ணணும்? நம்மளுடைய மனசை என்ன பண்ணணும்? புதுசாய் மாற்றி காட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அப்போ தான் நமக்குள்ளே ஒரு மறுரூபம், அப்போ தான் நமக்குள்ளே ஒரு மாற்றம். நான் என்ன உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே. எதனால்? முன்னாடிலாம் துக்கமுகமாகவே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். இப்போ எந்த புலம்பலும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. என்ன காரணம்னு கேட்கும்பொழுது, இப்போ நான் நல்ல ஆண்டவரை தேடி வர்றேன், இதுதான் எனக்குள்ள ஒரு மறுரூபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷம் நம்மளுடைய மனசு என்னவா மாறணும்? மறுரூபம் மாறணும். வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே பாத்திரத்தை தொலைக்கிட்டு, வீட்டையே சுத்தம் பண்ணிவிட்டு, வீட்டில் துணியை துவச்சிக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க? யாராவது உங்கள் வீட்டை நீங்கள் அழகாக வைத்திருக்கிற காரணத்தினால, உங்கள் வீட்டில் துணியெல்லாம் துவச்சி நீங்கள் சூப்பராக வச்சுருக்கிறனால, நீங்கள் நல்ல ஒரு இல்லத்தரசின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க போகிறேன்னு யாராவது கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். யாரும் கொடுக்க மாட்டாங்க. கணவர் கூட கொடுக்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சு வச்சா கூட கணவர் எதையும் பார்க்க போகிறதில்ல. ஏங்க நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்டில் தானே வேலை செஞ்ச, இல்லை ஊருக்கு ஏதாவது செஞ்சியா, இல்லை சம்பளத்துக்கு ஏதாவது செஞ்சியா, உன் வீட்டில் தானே நீ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? திட்டு தான் கிடைக்கும் தவிர எந்த ஒரு
பாராட்டு பத்திரத்தையும் எழுதி தர மாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நாம் பண்ணால் ஆண்டவர் மெச்சிக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரெல்லாம் கர்த்தரை தேடி வராங்களோ, சில பேர் சொல்லுவாங்க, சும்மா சும்மா இது என்ன சர்ச்சுக்கே ஓடுது, பைபிளை தூக்கிட்டு ரொம்ப பரிசுத்த வாட்டி மாதிரி தான் எங்கே போகுது, சர்ச்சுக்கு போகுது. நாங்களாம் அப்படியா போகிறோம்? நாங்களாம் நியூ இயர் விசுவாசியாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கு மட்டும்தான் போவோம். நாங்களாம் நல்லா இல்லை, நாங்களாம் நல்ல ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. இந்த உலகத்தில் நாங்களாம் ஒரு 2-3 குழந்தைங்க பெற்று போடல அப்படின்னுவாங்க. குழந்தை குட்டி பெக்கிறதோ, இல்லை நகை நட்டு மாட்டிக்கிறதோ, இல்லை நல்ல துணிமணி போடுகிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். சொல்லுங்களேன். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாதது, மாறாதது, மறையாதது, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது ஆண்டவருடைய அன்பு மாத்திரமே, அவருடைய பிரசன்னம் மாத்திரமே, அவருடைய தெய்வீக தன்மை மாத்திரமே மாறாதது. அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமானது. நான் வரேன், அடுத்து ஒரு வசனத்தில் நான் வரேன். அதனால் எந்த அளவுக்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், மனுஷங்க என்ன வேணால் தூத்திட்டு போட்டோம், மனுஷங்க எவ்வளோ வேணால் தடை பண்ணட்டுமே. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு பார்வோன் பல முறை என்ன பண்ணான்? தடை தடை தடை, அவ்வளோ தடை பண்ணான். முதல்ல சொன்னால் புருஷர்கள் மாத்திரம் போங்க, எதுக்கு பொண்டாட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, ஏன் குடும்பமாக ஜோடியாக போகிறீங்க, போகாதீங்க, நீங்கள் மட்டும் போய் ஆராதனை செஞ்சுட்டு வாங்க வனாந்தரத்தில். நாங்கள் என் குழந்தை, எங்கள் பெண் சாதிகளோட, எங்களுடைய குழந்தைங்களோட, மிருக ஜீவன்களோட கூட நாங்கள் போவோம். அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னார்? இல்லை நீங்கள் இல்லை, உங்கள் குடும்பத்தோடு போங்க, மிருக ஜீவன்களெல்லாம் வேணாம். ஏன்னு சொல்லுங்கள்? மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்தணும். எதுக்கு பலி செலுத்தணும்? ஆண்டவருக்கு எதுக்கு பலி வேண்டாம். நீங்கள் மட்டும், அடுத்தது உங்கள் குடும்பங்க மட்டும் இல்லை, நாங்கள் மொத்தமாக என்ன பண்ணுவோம்? பலியோடு சேர்ந்து குடும்பமாய் நாங்கள் எங்கே போவோம்? வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நாம் மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தையும் நம்ம கணவரையும் கூட்டிகிட்டு வந்து ஜோடியாக ஒன்றா உட்காந்து சத்தியத்தை கேட்கணும் சந்தோஷத்தோடு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்படி கேட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரே பார்ப்பாரு, எப்பா என் புள்ள பற்றியா குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்குப்பார். நோவாவின் பேழைக்குள்ளே நோவா மட்டும் அனுமதி அப்படின்னு விட்டுருந்தா, மனைவி பிள்ளைங்களோட மனைவிங்க அவங்களாம் என்ன ஆவாங்க? அழிவு தான். எதனால் இந்த பேழைக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் ஊந்துதல் கொடுக்குறாரு, எதனால் வரத்துக்கு புஷ் பண்ணுறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்களோ அவங்க அதில் பிரவேசிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இன்றைக்கி 5 பேருக்காக ஸ்தோத்திரம், 5 பேருக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒருத்தர் இருந்தால் கூட பிரசங்கம் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போகணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான் இங்கே நிற்கும் போது சிஸ்டர் மட்டும்தான் இருந்தாங்க. உஷாவுக்கு ஃபோன் அடித்தேன், உஷா வந்து இப்படியே உட்காந்துது. நம்ம அதை பற்றிலாம் என்ன பண்ணக்கூடாது, கவலையை, நம்ம காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். சில பேரில் என்ன நேற்று தானே வந்தேன், இன்றைக்கும் போகணுமா? அப்போ இன்றைக்கி போகாமல் இருந்தால் அப்படி என்ன பெரிய வேலையை செய்ய போகிறீங்க சொல்லுங்களேன்? நேற்று தானே வந்தேன், இன்றைக்கி போகணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் அப்படி தவறுதலாக, வேறு யாராவது அப்படி தவறுதலாக நினச்சா அது அவங்களுடைய மிஸ்டேக்கு. ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்லுவார், நான் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன்றார். இங்கேயே நான் தங்கிடலான்னு பார்க்குறேன், இங்கேயே டென்ட்டு போட்டுடலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறாரு தாவீது? கர்த்தருடைய ஆலயத்தில் அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் என்ன இருக்கிறதா? கூடு இருக்கிறதா? அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னா, இதுங்க பாரு, நம்மளாவது வந்துட்டு போகிறோம், நம்மளாவது வந்துட்டு போயிடுறோம், இதுங்க போவே மாட்டேங்குதுங்க பாரு, எங்கே தங்குதுங்க? ஆலயத்துக்குள்ளேயே டேரா போட்டுட்டு இருக்குதுங்க பாருன்னு யார் மேலே பொறாமப்படுறாரு? அடைக்கலான் குருவி மேலேயும் தகைவிலான் குருவி மேலேயும் பொறாமப்படுறாரு. அவர் ராஜா. ஆனால் அடைக்கலான் குருவி தகைவிலான் குருவி அதெல்லாம் ஒரு சாதாரண இப்படி தட்டுனா சாகக்கூடியது, இப்படி தட்டுனா விழுந்து செத்து போகக்கூடியது. ஆனால் அதுங்களுக்கு வந்த வாய்ப்பை பாரு, அதுங்களுக்கு வந்த வாழ்வை பாரு, ஆலயத்தில் கூட கட்டி அது வாழுது பாருன்னு
அந்த தாவீதுக்கு எது மேலே பொறாமல்? அவருக்கு ஏகப்பட்ட பொண்ணு பொருள், அவருடைய அவருக்கு இருக்கிற பொருட்கள், அவருக்கு இருக்கிற ஆட்கள், படைபலம், பொருள் பலம், நகை எல்லாம், அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவருடைய நோக்கம் எல்லாம் எது மேலே இருக்குது? ஆலயத்தின் மேலே இருக்குது. அவர் எதை பார்த்து பொறாமப்படுறாருன்னா, அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியை பார்த்து பொறாமப்படுறார். அவர் தன்னையே பார்த்து அவர் பார், நான் கோலியாத்தை என்ன பண்ணேன்? இயேசுவின் நாமத்தில் கோலியாத்தை கொன்னேன். எல்லாரும் தாவீது கொன்றது 10,000ன்றாங்க. என்னன்னு சொல்கிறாங்கம்மா? தாவீது கொன்றதோ 10,000, 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து பெருமை வரல, அவருக்கு இருக்கிற படைபலத்தை குறித்து பெருமை வரல. அதெல்லாம் பொறாமப்படாமல் அந்த குருவி மேலே அவருக்கு என்ன வருது? பொறாமை வருது. என்ன காரணம்னா, ஆலயத்தில் தங்குதுங்களே, எப்போ பார்த்தாலும் ஆலயத்திலே இருக்குங்களே அப்படின்ட்டு. ஆனால் நாம் கரெக்டு தான் போல இருக்குது, வாரத்தில் ஒரு 2 நாள் போனால் போதும். 2 நாள் இதுக்கு மேலே நாமளே போய் நல்லவங்களாக ஆகிடக்கூடாது. நாமளே போய் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் ஆபத்து. என்னம்மா? ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட குணத்தை என்ன பண்ணணும்? அது நம்மளாக சொல்லிக்கிறது. இதுதான் பழைய மனுஷன். அக்ஷல் ஒன்று சொல்லுவா, நம்ம இப்போ நம்ம கையை குத்துனா ரத்தம் வரும்ல, எதுக்கு வருதுன்னு கேட்பா. யார் குத்துனா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குது அப்படின்ற மாதிரி, யார் குத்துனான்னு எட்டி பார்க்குது ரத்தம்னு சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ரொம்ப நல்லவங்களா இருந்துடக்கூடாது. நம்ம பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிப்போம்? ஒரு மனுஷனை உள்ளே வச்சுருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், இந்த வசனத்துக்கு நான் நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க தீர்க்க தரிசனம் வரும், தீர்க்க தரிசனம் ஏதாவது சொன்னால் கூட உட்காந்து நான் கேட்டுட்ருப்பேங்க. என்னை பற்றி ஏதாவது 4 வார்த்தை சொன்னாங்கன்னா நல்ல காதார கேட்டுட்டு நான் நிம்மதியாக வருவேன். இந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தில், இந்த வார்த்தையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருதா, அதுக்கு நீங்கள் நடுங்குறீங்க பாருங்கள், அவங்கள தான் ஆண்டவர் பார்ப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், நான் திரும்பவும் வந்துடுறேன். அப்போது எதில் நான் விட்டேன்? எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனமாகி என்ன பண்ணார்? அவங்களுடைய குணம் என்ன? அவங்களுடைய மனம் மாறலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்பத்தை பிட்டு சொன்னேன். எதுக்காக சொன்னேன்னா, அவருடைய வார்த்தை. இன்றைக்கி அவங்களுக்கு அப்பத்தை ஆண்டவர் பிட்டு கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி நாம் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம். நம்மளுடைய மனசு மாறணுமா இல்லையா? பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? கலைந்து வரும். பழைய மனுஷன் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். நம்மளை யாராவது சீண்டாத வரைக்கும் எதுவும் வராது. நம்மளை சொல்லுவோம், நானாக சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் நல்லவளாக தானே இருந்தேன், என்னை சீண்டி 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 என்ன. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் காண்பித்தேன், நான் என்னை காமிச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? பேச ஆரம்பிச்சோம். ஆனால் பாஸ்டர் கூட நிறைய தடவை சொன்னார், சாந்த குணம் அப்படின்னா நம்மளை சீண்டும் பொழுது, நம்மளை பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சாந்த குணமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிப்பார். அவர்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இப்படி அவருக்கு ரொம்ப பிடிச்சது சாந்த குணம் உள்ளவர்கள் தான். ஏன்னா அவர் சாந்த குணம் உள்ளவராய், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக வந்தாரா? சாந்த குணம் உள்ளவராய், மரியின் மேலும், மரியின் குட்டியின் மேலும் அவர் என்ன பண்ணாரா? பவனி வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை பேசும்போது, அவரை பயங்கரமாக பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னப்பா எதுவும் மாறுத்தரம் பேச மாட்டியா அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், எதுவும் பேச மாட்டார் அவர். நீ ஏதாவது உன்னை பற்றி சொல்லுப்பா, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே உன்னை யூதருடைய ராஜா அப்படின்னு நீ சொல்கிறாங்கன்னும் பொழுது அதுக்கு அவர் ஒரே வார்த்தையா, நீ சொல்லுகிறபடி தான், வேறு எதுவும் டெஃபினேஷன்லாம் அவங்க சொல்கிறத வச்சே அவர் சொல்லிட்டு கம்முன்னு நிற்பார்.
என்னது இவரை ராஜா கீஜான்னு இப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவர் பேச்சை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே, எதுவுமே பேச மாட்டுறாரு, அமைதியாக நிற்கிறாரேன்னு அந்த ராஜா பிலாத்து என்ன பண்ணுறான், நீ ஏதாவது பேசு, நீங்கள் ஏதாவது பேசுங்க, அப்போ தானே நான் ஒரு முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது பேசுனா தானே உங்களை. பிலாத்துடைய மனைவி சொல்கிறா, சொப்பனத்தில் நான் இவரை பற்றி பார்த்தேன், இவர் ரொம்ப நல்லவர், இவரை கொன்றாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் சொல்கிற, நீ சொல்லு, என்னால் உன்னை காப்பாற்ற, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் முடியும், என்னால் உன்னை காப்பாற்றவும் முடியும், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி, நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலே ஒழிய, கொடுக்கப்பட்டாதான் உன்னால் செய்ய முடியும், அப்படி இல்லைன்னா எதுவுமே உன்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாங்க நம்ம வசனத்துக்குள்ளாக வந்துடுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தெலுங்குல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணாமல் செய்யாமல் அப்படின்ற மாதிரி ஷாம்லா அவங்க சொன்னாங்க. அப்போ பாருங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தெலுங்குல ரூபாந்தரமுமா, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா ரூபாந்தரமுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூபாந்தரம் 12:2 உலக ஆச்சாரியங்கள், உலக காரியங்கள். வாசிங்கம்மா. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதுமா 12:2 ரூபாந்திரமோ அப்படின்னு சொன்னேன். ரோமர் 12:2. சரிம்மா. உலக ஆச்சாரங்கள் புரியுதுங்களா? என்ன தான் நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அந்த ஆச்சாரியமான காரியங்களை நான் செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அத்தை கோச்சிப்பாங்க, மாமா கோச்சிப்பார், அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக இதெல்லாம் எதிர்க்கிறாரு. இதெல்லாம் விடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சொல்கிறார், உங்கள் மனசை மாற்றுங்க. முதல்ல சாங்கியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரியம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிறது என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களை தனித்துவமாக என்ன பண்ணுங்கள், காட்டுங்க. அதுக்கு பதிலாக வேறு எதையாவது என்ன பண்ணி விட்டுடலாம், ஏதோ பணம். ஆனால் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. நான் யாருடைய பிள்ளை? நான் ஆண்டவருடைய பிள்ளை. என் மனசு புதிதாக இருக்குது, என் மனசை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. பழைய மனுஷன் அதெல்லாம் பண்ணுவான், புதிய மனுஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நாம் தான் என்ன பண்ணணும், உறுதியாக சொல்லணும். இன்றைக்கும் அந்த சடங்காச்சாரம், இந்த பழைய காரியம், புரியுதுங்களா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் தாலியை வேற எடுத்து கொடுத்துட்டேன். உடம்பே சரியில்லாமல் போச்சு எனக்கு. செஞ்சதுக்கப்புறம் பயங்கர உறுத்தல். டபக்குன்னு அந்த நேரத்தில் எடுத்து கொடுங்கன்னொன்னே எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கத்தி விட்டேன், என்னம்மா நீங்கள் இப்போவும் இப்படி இருக்கீங்களே, மஞ்சளை பூசி கட்டுறன்றீங்களேம்மா, என்னம்மா அப்படின்னு. அண்ணி சாரி அண்ணி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கள் மாமா, எங்கள் அத்தை, அங்கே வந்தவங்க, இவங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அண்ணி. நானும் கட்டக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணிட்டாங்க அண்ணி. சரிம்மா போம்மா அப்படின்ட்டு. இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு தடவை தானே பண்ண முடியும், ஒரு தடவை தானே கட்ட முடியும். இனிமேட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணி சாரி அண்ணி அப்படின்னுச்சு. நானும் எதிர்பார்க்கல அண்ணி அப்படின்னு. அப்போது நீங்கள் நல்ல வசனம் தெரிஞ்ச பொண்ணு தானே அப்படின்னு. நானும் வேணான்னு நான் சொல்லி பார்த்தேன் அண்ணி. அப்போ இந்த உலக வழக்கங்கள், உலக பாரம்பரியம், இந்த உலக விஷயங்கள் கேட்டால் அவங்க திட்டுவாங்க, இவங்க வரமாட்டாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், தட்டில் நிற்கணும், காலை கழுவணும், மஞ்சளை பூசணும், மெட்டியை பூசணும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம? இவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, இவங்க நம்மளை திட்டுவாங்க, இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது.
நம்மளை ரட்சித்தவர் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம மனசை மாற்றினவர், நம்மளை வாழ வைக்கிறவர், நம்மளை உயிரோடு நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை விடவா நம்ம மனுஷனை பிரியப்படுத்தணும்? நம்ம உயிரோடு இல்லைன்னா மனுஷனை பிரியப்படுத்த முடியுமா? நல்ல ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல கணவர், பிள்ளைங்கன்னு சொல்லி நம்மளை வாழ வச்ச ஆண்டவருக்கு நம்ம என்ன பரிசு கொடுக்குறோம்? ஆண்டவரை தூக்கி மூளையில் வச்சுட்டு மனுஷங்களை என்ன பண்ணுறோம் நம்ம? ஐயோ ஆண்டவரே, நீங்கள் எப்போவுமே மன்னிச்சுப்பீங்க, நான் சொன்னால் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனால் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. யார் மன்னிக்க மாட்டாங்க? மனுஷங்க மன்னிக்க மாட்டாங்க. நான் அவங்கள முதல்ல பிரியப்படுத்துகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பார்வையில் எது நன்மை சொல்லுங்களேன். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அதனால் தேவனுடைய பார்வையில் எது நமக்கு நன்மை, பிரியம், எது அவருக்கு பிடிக்கும்? தேவனுக்கு பிரியம், பரிபூர்ணமான சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல்ஃபில்லான ஒரு பரிபூர்ணமான சித்தம். சித்தம்னா விருப்பம். சித்தம்னா என்னதுமா? தெலுங்குல என்ன சொல்வீங்க சித்தத்துக்கு? ஏன் பார்க்க மாட்டேறீங்க? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், அவருடைய பரிபூர்ணமான அறகுறை விருப்பம் இல்லை, முழுமையான விருப்பம் இன்னதென்று நாம் பகுத்தறியணுமா? எங்கே பகுத்தறியணும்னா, இங்கே மனசு இருக்குது பாருங்கள், இங்கே மனசில் உட்காந்து யோசிக்கணும். எங்கள் அப்பாலாம் சான்ஸே இல்லை, பயங்கர ஒரு விக்கிரக ஆராதனை, பயங்கர ஒரு ஆச்சாரியம். இப்படி வெளியே போனார்னா பூனை வந்துச்சுன்னா ரிட்டன் ஓடியாந்துருவார், 3 சுற்றி ஓடியாந்துருவார் வீட்டுக்குள்ளே. அப்புறம் இப்படி போகும்போது யாராவது அந்த விதவைகள் மாதிரி பார்த்தாங்கன்னா அப்பவும் வந்துடுவார், அப்படி பண்ணிவிடுவார். போகும்போதே நான் ஓடி போய் அப்பா வரும்போது இது வாங்கிட்டு வாங்க, என்னை பார்த்து கொன்றுவேன்ட்டு போவார். போயிட்டு என்ன சொல்லுவார், திரும்பி வந்துட்டு ஏன்ப்பா என்ன அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், போகும்போது கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பல விதமான சாங்கியம். வீட்டில் ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அங்கங்கே ஓட்டை பண்ணுவார் எங்கள் அப்பா. அந்த மூலையில் ஓட்டை, இந்த மூலையில் ஓட்டை, கதவை மாற்றி வைக்கிறது, அது இதுன்னு எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது மாற்றி இதை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டு கடைசியில் கடவுளை மாற்றினதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு, உண்மையான தெய்வத்தை அறிஞ்சு உண்மையான தெய்வம் பக்கமாக திரும்பினதுக்கப்புறம்தான் எல்லாமே மாறிச்சு. அந்த கெட்ட குணம்லாம் மாறிச்சு, சந்தேகம் பேயெல்லாம் மாறிச்சு. சந்தேகப்படுவார் பயங்கரமாக. சந்தேகம், வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வச்ச பொருள் வச்சபடி இருக்கணும், அப்படி பயங்கர கொடுமையாக இருக்கும், ஸ்கூல் மாதிரி இருக்கும். அப்படி அந்த குணம் எல்லாமே மாறிச்சு. பழைய மனுஷனுக்குரிய செய்கை எல்லாமே மாறிச்சு. அதே மாதிரி சொன்னனே நான், அந்த யாராவது விதவைங்க வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணுறது சொல்கிறேன். மற்ற யார் வெளியே வந்தாலும் சரி, பூனையை குறுக்கில் போனாலும் எதையும் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நீங்களா இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு, நீங்களா இப்படி இந்தளவுக்கு மாறிட்டீங்க, டோட்டல் சேஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். எங்கள் தாத்தா சாகும்பொழுது ஐயான்னு சொல்லுவோம் நாங்கள், எங்கள் தாத்தாவை ஐயான்னு. எங்கள் ஐயா சாகும்போது எல்லா சாங்கிய சம்பிரதாயம்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் காசை மட்டும் கொடுத்துட்டு அப்படி ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அன்றைக்கி சண்டேவாக இருக்கிறனால இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய என்ன பண்ணிட்டாரு, நான் சர்ச்சுக்கு போய்ட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு போகிறாரு. சொந்தக்காரங்கெல்லாம் திட்டுறாங்க, என்ன இந்த மனுஷன் சொந்த மாமனார் இறந்து போயிருக்கிறாரு, பைபிளை தூக்கிட்டு போகிறாரு பாரு அப்படின்றாங்க. இந்த காதில் கேட்டு அவர் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறார். போயிட்டு வந்து தான் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு வந்து அதில் கலந்து கொண்டார். பாருங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனால, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நம்முடைய மனசு என்ன ஆகணும், வருஷம்தான் புதுசாகிட்டு இருக்கு, நான் எப்போவுமே பழசாக தான் இருப்பேன். ட்ரெஸ்ஸு மாறும், ஜொல்லு மாறும், வேற என்ன மாறும், வீடு மாறும், வேறு எது தான் மாறும், மாறக்கூடியதை சொல்லுங்கம்மா, பொருள் மாறும். போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாஷிங் மிஷினை நான் புதுசாக வாங்கிட்டேன். மிக்சி புதுசு, வீட்டுக்காரெலாம் புதுசு இல்லை, எல்லாம் அது மட்டும் பழசு. பொண்டாட்டி பழசு. வேறு இதெல்லாம் புதுசு, எது புதுசு சொல்லுமா? இல்லை, ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்களா அதுக்காக எல்லாமே புதுசுன்றீங்களா? அப்போ பாருங்கள், குடும்பத்தில் எல்லாமே என்னம்மா, எல்லாமே மாற்றிட்டேன், எல்லாம் மாற்றிட்டேன், செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிட்டேன், பெயிண்டெல்லாம் அடித்து வீட்டெல்லாம் மாற்றிட்டேன், எல்லாமே மாறி போச்சு. நம்ம மனசு பழைய கெட்ட வார்த்தை, பழைய கோபம், பழைய மூர்க்கம், பழைய எரிச்சல், பழைய வன்மம், கொடுக்காத தன்மை,
எதுலேயும் மாற்றம் இல்லை, நான் எப்பவும் போல தான் நான் இருப்பேன், ஆனால் ஏசப்பாவை மட்டும் நான் தேடுவேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு முட்டை தான் போடுவார். பரீட்சையில் முட்டை தான் போடுவார். மார்க்கு கிடையாது, நீ ஃபெயிலு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதியே கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னவா மாறுங்க? மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் மறுரூபமாக்கி காண்பித்தார் சீஷர்களுக்கு முன்பாக. அந்த ஒலிவ மலையில் அவர் என்ன பண்ணார்? மறுரூபமாக்கி தன்னை காண்பித்தார். அப்படி காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை, காண்பித்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆமாவா இல்லையா? ஆனால் தன்னை தேவகுமாரனாக அவர் காண்பித்தார். அதுபோல் நாமளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நாமளை என்ன பண்ணணும்? இந்த 2026 நம்மளை மறுரூபமாக்கி காட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 5 காரியத்திலேயாவது நீங்கள் மறுரூபமாகுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு 5 விஷயம் எழுதிக்கங்க. நானும் எழுதிக்கிறேன், நானும் தான் எழுதிக்கிட்டு இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன்? மறுரூபமாகிறேன். இந்த வருஷம் கொடுக்காதவங்க கொடுக்கணும், இந்த வருஷம் ஜெபிக்காதவங்க ஜெபிக்கணும், இந்த வருஷம் பாடாதவங்க பாடணும், இந்த வருஷம் ஆண்டவரை தேடி வராதவங்க தேடணும், இந்த வருஷம் ஏதாகிலும் நான் என்ன பண்ணணும்? நன்மையான ஒரு விஷயங்களை செய்யணும், ஏதாவது பொருத்தனையான ஒரு விஷயங்களை பண்ணணும், தேவனுக்கு பிரியமான விஷயத்தை நான் செய்யணும். அதெல்லாத்தையும் நம்ம செஞ்சு தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு நன்மையுமான காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னவா மாறுங்க? மறுரூபமாகுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது பவுல் என்ன பண்ணுறாரு? ரோமருக்கு எழுதுறாரு, நிருபங்கள் எழுதுறாரு. அப்போ சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்னவா மாறுங்க? மறுரூபமாகுங்கள். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அவர் கேட்கிறார். உங்கள் மனசு என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. பழைய மனுஷனையும் பழைய மனுஷனுக்குரிய செய்கைகளையும் நீங்கள் களைந்து போடுங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதானவர்களாய் நீங்கள் என்ன பண்ணுங்க? புதிதாய் பிசைந்த மாவை போல் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருங்க? இஸ்ரவேலுடைய பாளையத்தில் பழைய மாவெல்லாம் இருக்கக்கூடாது. பழைய புளித்த மாவு இருந்ததுன்னா அவங்க ஜனத்தில் இராதபடிக்கு அவங்க அறுப்புட்டு போகணும், கொலை செய்யப்பட கடவன். பழைய புளித்த மாவு அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்தில் என்ன பழைய மாவு இருக்கக்கூடாதுமா? பொல்லாப்பு துர்க்குணம் என்கிற பழைய மாவு இருக்கக்கூடாது. உண்மை துப்புரவு என்னும் புளிப்பில்லாத மாவோடே நீங்கள் என்ன பண்ணுங்க? பண்டிகையை ஆசரியுங்கள். புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரியுங்கள். அதனால் இந்த வருஷம் ஆண்டவரே நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு சேஞ்சிட நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒரு சேஞ்ச் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் மாற்றுங்கப்பா. என்னை மறுரூபமாக்குங்க. நான் கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? மாறுவதற்கு முயற்சி பண்ணணும். என்னை மாற்றுங்க. நான் மாற முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா? மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? நிச்சயமாக மாற்றுவார். நல்ல மனுஷர்களாக என்ன பண்ணுவார்? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து முடிச்சிடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய தடைகளையும் முற்றிலுமாய் நீக்கி வருகிற நாட்களில் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வருவீராக ராஜா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய தடைகளை நீக்கி போடுங்க. நாளைய தினத்தில் ஆண்டவரை பரிசுத்த திருவிருந்த ஆராதனையில் அப்பா தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரை தகுதி உள்ளவர்களாய் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பந்தி அனுசரிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஒருவரும் தடை பண்ணாதபடி எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்க டாடி, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் இணைந்து சொல்லுவோம். நான் பிராணமா யெகோவான்னு சன்னதிஞ்சுவோம். நான்